நமக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சியான நாள். 38 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய இனமான காவலர் சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் சென்னை மெரினா கடற்கரையில் 10 லட்சம் மக்களை கூட்டி தமிழ்நாட்டில் ஒரு புதிய கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி என்ற ஒரு சமூக நீதி அடிப்படையிலே இயங்குகின்ற கட்சியை தொடங்கிய நாள். 38 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் மிக சிறந்த கட்சியாக செயல்பட்டு தமிழ்நாட்டிற்கும் இந்திய மக்களுக்கும் பல சாதனைகளை செய்து வெற்றிகரமாக மிக சிறந்த கட்சியாக இன்று தமிழ்நாட்டிலே இயங்கி வருகிறது. இந்த நாளில் இந்த ராயபுரம் பகுதியிலே மிகச்சிறந்த பொதுக்கூட்டம் இங்கே சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மற்றும் மேடையில் இருக்கின்ற அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும் இங்கே எழுச்சியோடு, வீரத்தோடு, வேகத்தோடு பாட்டாளி மக்கள் கட்சி 38 ஆண்டுகளாக தமிழ்நாட்டின் ஒரு முக்கிய கட்சியாக திகழ்ந்து வருவதை வரவேற்ற பெரியோர்கள், தாய்மார்கள், ஊடக நண்பர்கள், வணிக பெருமக்கள், என் உயிரினும் மேலான அன்பு பாட்டாளி சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் அன்புமணி ராமதாசன் பணிவான வணக்கங்கள். நான் சொன்னது போன்று பாட்டாளி மக்கள் கட்சி கடந்து வந்த பாதை மிக கடினமான பாதை. ஆனால் 38 ஆண்டுகளுக்கு பிறகு நாம் சரியான பாதையில் வந்திருக்கிறோம் என்று நினைத்து பார்த்தால் நிச்சயமாக அது சரி. நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள் 46 ஆண்டு காலம் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு எத்தனையோ மாற்றங்களை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து நம் கட்சியை தொடங்கி நாமும் தமிழ்நாட்டை ஆள வேண்டும், ஆண்டால்தான் தமிழ்நாட்டுக்கு நன்மை பெறும் என்ற நோக்கத்திலே 38 ஆண்டுகளுக்கு முன்பு கட்சியை தொடங்கினார். இன்று தமிழ்நாட்டின் வரலாறு பாட்டாளி மக்கள் கட்சியை விட்டு எழுத முடியாது. தமிழ்நாட்டின் வரலாற்றை எழுதினால் அதில் பாட்டாளி கட்சிக்கு மிக முக்கிய பங்கு இருக்கிறது. நமக்கு பிறகு எத்தனையோ தலைவர்கள் கட்சியை தொடங்கினார்கள். இன்று எந்த நிலையில் இருக்கின்றார்கள் என்று அவர்களுக்கு தெரியாத ஒரு சூழல். ஆனாலும் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் நாம் இவ்வளவு ஆண்டு காலமாக சிறந்த முறையிலே மக்களுக்காக நாம் சேவை செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த உணர்வோடு இருக்கின்றோம். நம் மீது எத்தனையோ விமர்சனங்கள், பாட்டாளி கட்சியாப்பா, அது என்னப்பா, அது ஒரு ஜாதி கட்சிப்பா, அது என்னப்பா இங்க போவான் அங்க போவாங்க, அது என்னப்பா இப்படி விமர்சனங்கள், எவ்வளோ விமர்சனங்கள். அதையெல்லாம் ஓரம் தட்டி நம் நோக்கம் என்ன? தமிழ்நாட்டு மக்களுக்கு விடுதலை கிடைக்க வேண்டும், சமூக நீதி பெற வேண்டும், மதுவில்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்க வேண்டும், போதையில்லா தமிழகத்தை உருவாக்க வேண்டும், படித்த அத்துணை இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்பு உருவாக்க வேண்டும், விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், பெண்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் தொடர்ந்து நம் வேலைகளை, நம் கடமைகளை நாம் செய்து வருகின்றோம். அந்த வகையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக செயல்படுவதில் எனக்கு மிகுந்த பெருமை. அந்த அத்துணை பெருமைகளும் உங்களைத்தான் சேரும். இருக்கின்ற என் தொண்டர்கள், அடிமட்ட தொண்டர்கள், நிர்வாகிகள், அனைத்து நிலை நிர்வாகிகள், தமிழ்நாட்டில் உள்ள லட்சக்கணக்கான நிர்வாகிகளுக்கு என்னுடைய இந்த நேரத்திலே பணிவான வணக்கங்களை, நன்றிகளையும் இந்த நேரத்திலே நான் தெரிவிக்கின்றேன். நீங்கள் இல்லை என்றால் நாங்கள் இல்லை.